இந்திய திருநாட்டிற்கு அரசியல் சாசன சட்டத்தை வழங்கிய பிதாமகன் அவர்களுடைய 134ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா விசிக கோலார் மாவட்ட கமிட்டியின் சார்பாக அதனுடைய தலைவி சகோதரி புஷ்பா அவர்கள் மிக சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கி கொண்டிருக்கிற சேவ் கேஜிஎஃப் ஆலோசகரும் பாசமிகு சகோதரர் ரமேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற பெங்களூரில் இருந்து வருகை தந்திருக்கின்ற மூலநிவாசி அம்பேத்கர் சங்கம் தலைவர் மோசஸ் தேவராஜ் அவர்களே, குப்பத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு சித்தூர் மாவட்டத்தை சார்ந்த விசிக அமைப்பிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பாலகிருஷ்ணா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற டிஎம்எல் தொழிற்சாலையினுடைய எஸ்சி/எஸ்டி அமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமுகம் அவர்களே, பமல் தொழிற்சாலையிலே சிறந்த அதிகாரியாக பமல் தமிழ் மன்றத்தை வளர்த்தெடுப்பதிலும் அம்பேத்கர் அகாடமியினுடைய தலைவரும் எங்கள் சேவ் கேஜிஎஃப் அமைப்பினுடைய ஆலோசகருமான மரியாதைக்குரிய சகோதரர் பிரதாபன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இங்கே பங்கேற்கவில்லை, ஆனால் சேவ் கேஜிஎஃப் அமைப்பை கட்டியமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்களோடு அந்த அமைப்பு உருவாகின்ற நேரத்திலே தூணாக இருந்த விசிக அமைப்பினுடைய அமைப்பாளர் மற்றும் எங்கள் சேவ் கேஜிஎஃப் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் 1 ஜெயராஜ் அவர்கள் இங்கே இல்லை. அவர்களையும் இந்த நேரத்திலே நினைவு கூறி இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற சேவ் கேஜிஎஃப் கமிட்டியினுடைய ஆலோசகர் முன்னாள் பிஎம்எல் தொழிற்சாலையினுடைய செயலாளர் தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் பாசமிகு சகோதரர் ஜெயசீலன் அவர்களே, எங்கள் சேவ் கேஜிஎஃப் கமிட்டியினுடைய நிர்வாகிகளாக இங்கே பங்கேற்றிருக்கின்ற பாசமிகு சகோதரர் செங்குட்டுவன் அவர்களே, அண்ணன் தாடி அன்பு அவர்களே, சகோதரர் திருமுருகன் அவர்களே, திருமுருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எஸ்சி/எஸ்டி அமைப்பினுடைய செயலாளர் துணை செயலாளர் அதனுடைய நிர்வாகிகள் எல்லாம் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு துவக்கம் தான் இன்றைக்கு இங்கே நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தங்கவயல் வரலாற்றிலே எழுதப்பட வேண்டும் என்பதை பத்திரிகையாளர் மத்தியிலே நான் நினைவு கூற விரும்புகின்றேன். எப்படிப்பட்ட காலகட்டத்தில் அம்பேத்கர் படத்தை வைத்து கௌதம புத்தருடைய சிலையை வைத்து கான்ஸ்டிடியூஷன் படத்தை வைத்து இந்த இடத்திலே இந்த லைப்ரரி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பார்கள். ஆனால் ஒரு லைப்ரரியை உருவாக்குவதால், ஒரு நூலகத்தை உருவாக்குவதால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உன்னுடைய கண்களை கல்வி கண்ணை திறக்கின்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பான வேலைதான் ஒரு நூலகத்தை சார்ந்தது. இந்த பகுதியிலே இது ஏதோ ஒரு அரசியல் அமைப்பின் சார்பாக நடத்துகின்ற நிகழ்ச்சியாக இந்த பகுதி மக்கள் நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். அது என்னவென்றால், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற
இந்த பகுதி, இந்த வீடுகள் அரசாங்கம் எங்களுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும். இங்கே குடியிருப்பவர்களுக்கு சரியான குடியிருப்புகளை கட்டி பட்டா வழங்கப்பட வேண்டும். இந்த குடியிருப்புகளை தங்கவயலுடைய எம்எல்ஏ இதை நான் சீர்படுத்துகின்றேன் என்கின்ற பெயரிலே இங்கு இடிக்க முற்பட்ட போது வெகுடெந்த ஒரு இயக்கம் தான் இந்த விசிகா இயக்கம். அவர்கள் அன்று ஒன்று திரண்டு மிகப்பெரிய சகோதரி புஷ்பா அவர்கள், இங்கே இருக்கின்ற எங்களுடைய ஜெயராஜ் அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். ஒரு அரசை எதிர்த்து நடத்தினார்கள். ஆனால் அந்த வேலை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த வேலை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சட்ட ரீதியாகவும் போராட்ட ரீதியாகவும் இதை பெற்றே நீங்கள் தீர வேண்டும். அதை பெறுவதற்கு அரசாங்கமே வழிவகுத்திருக்கிறது. நகர சபையிலே கர்நாடக ஹவுசிங் போர்டு ஸ்கீம்ல நீங்க போய் வெப்சைட்ல வீடற்றவர்களுக்கு வீடு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த வெப்சைட்ல நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா கேஜிஎஃப்ல ஒரே ஒரு ஆளு கூட அந்த வெப்சைட்ல அப்ளிகேஷன் போடல. எப்படி இன்னைக்கு தங்கவயலுடைய எம்எல்ஏ 3000 சில்லற பேருக்கு நான் பட்டா வழங்குறேன்னு சொல்றாங்க. ஹவுசிங் போர்டு, ராஜீவ் காந்தி ஹவுசிங் போர்டு அந்த வெப்சைட்ல 0 அப்ளிகேஷன் தான் கேஜிஎஃப் ராபர்ட்சன் பேட் சிட்டி முனிசிபாலிட்டி. அப்போ உங்ககிட்ட எல்லாம் பெற்ற அப்ளிகேஷன் என்ன ஆச்சு? நீங்க ஒரு 50 ரூபாய் கூட ஆவறதில்ல செலவு பண்ணி அந்த வெப்சைட்ல எங்களுக்கு வீடு இல்ல, எங்களுக்கு பட்டா வழங்கணும், எங்களுக்கு வீடு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று வீடற்றவர்கள் அப்ளிகேஷன் போடணும். சகோதரி புஷ்பா அவர்களுக்கு விசிகா அமைப்புக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அந்த வேலையை செய்வோம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்லோட் ஆகணும். கவுன்சிலர் கிட்ட கொடுக்கிறது இல்ல, முனிசிபல் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கிறது இல்ல. பந்தல் போட்டு உங்கள் குறையை நாங்கள் தீர்க்கிறோம். தங்கவயலுடைய பிஎம்எல் இருந்து எஸ்சிஎஸ்டி அமைப்பை சார்ந்தவர்கள், இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் அமைப்பை சார்ந்தவர்கள், அம்பேத்கர் அகாடமியை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள். இங்கே நாம் ஒன்று செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக இருப்பவர் சொல்லுகிறார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? ஜனாதிபதிக்கே இன்னைக்கு உத்தரவு போடுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது நாடா? இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு முறை வரலாமா என்கின்ற ஒரு குரலை எழுப்புவது இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி, பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் இன்றைக்கு பேசுகிறார். இது எதை காட்டுகிறது என்றால், அண்ணன் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டத்திற்கு ஆபத்து இருக்கிறது என்பதை இன்றைக்கு த்ரெட் ஆன் கான்ஸ்டிடியூஷன் என்பதை இவர் இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். இன்னைக்கு என்ன பேப்பர்ல நீங்க பார்க்கலாம். என்ன அப்படிப்பட்ட உத்தரவு சுப்ரீம் கோர்ட் போட்டுச்சு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்கள் நலனுக்காக பல சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். 10 சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டங்களை சட்டமன்றம் ஏற்றுக்கொண்ட போது தமிழ்நாட்டினுடைய கவர்னர் அதை ஒப்புதல் கொடுக்காமல் அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தார். ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிற அந்த பில்ஸ் ஜனாதிபதியாக நிலுவையில் இருக்கிறார். அப்படியானால் மக்கள் நலனுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கொண்டு வருகிற நலத்திட்டங்களை, அரசு ஆணைகளை அரசின் அதை சட்டமாக்க முடியாமல் தவிக்கின்ற ஒரு நிலையிலே இது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று சொல்லி
சுப்ரீம் கோர்ட் அந்த 10 தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த பில்களை இன்றைக்கு அங்கீகாரம் செய்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கிறதா? ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறதா? கவர்னருக்கு அதிகாரம் இருக்கிறதா? சட்டமன்றத்தினுடைய முதல்வருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்கின்ற கேள்வி இந்த நாட்டிலே எழும்பி இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அரசு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியல் சாசன சட்டத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதை இன்றைக்கு ராஜ்யசபாவுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர்கள் மூலமாக இன்றைக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் மனுஸ்மிருதியை மனு தர்மத்தை இந்த நாட்டிலே கொண்டு வருகிற வேலையை இந்த அரசு செய்கிறது. அப்படியானால் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியல் சாசன சட்டத்திற்கு ஆபத்து இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த இடத்திலே நான் ஒன்று சொல்லுகின்றேன். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இன்றைக்கு இங்கே இருக்கிற அனைத்து அமைப்புகளையும் ஒன்று திரட்டி தங்கவயலில் இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களை இந்த நாட்டிலே ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை அழைத்து தங்கவயலிலே அரசியல் சாசன சட்டத்தை காப்போம் கான்ஸ்டிடியூஷன் என்கின்ற அந்த தலைப்பிலே மிகப்பெரிய கருத்தரங்கை தங்கவயலிலே நாங்கள் ஏற்படுத்துவோம். அப்படி ஏற்படுத்துகின்ற போது இந்த அமைப்பினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை அந்த அரங்கத்திலே இந்த விவாதத்திலே கலந்து கொண்டு பேசுகிற பேச்சாளராக அழைப்போம் என்பதை கூட இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லுகின்றோம். ஏதோ கிருஷ்ணகிரியின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியா ஸ்கீம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில வந்து யாரோ ஒரு 40 பேர் பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி தங்கவயலில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நினைப்பார்களே, ஆனால் அவர்களை விட முட்டாள்கள் யாரும் இல்லை. இந்த இடத்திலே மிகப்பெரிய படித்தவர்கள் நீங்கள் அனைவரும் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் படித்த காரணத்தினால் மட்டுமே இன்றைக்கு இந்த நாடு இந்த உலகம் இன்றைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை போற்றுகிறது. படிப்பு என்கின்ற அந்த ஆயுதத்தை தவிர வேறு எதுவும் சொத்தல்ல. உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள். படிப்பு மட்டும்தான் உங்களை உயர்த்தி நிற்க வைக்கும். படிப்பு மட்டும்தான் இந்த சமுதாயத்திலே நம் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையிலே உங்கள் பிள்ளைகளை இந்த நூலகத்திற்கு அனுப்புங்கள். உங்கள் பிள்ளைகளை 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இந்த நூலகத்திலே படிக்க அனுப்புங்கள். தினம் இங்கே பத்திரிகைகளை படிக்க அனுப்புங்கள். இந்த இடத்திலே இலவசமாக கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஒரு டியூஷன் சென்டரை கூட உருவாக்கலாம். அப்படியெல்லாம் உருவாக்குகின்ற போது இந்த இடத்திலே கல்வி மலர்ந்தால் மிக சிறந்த ஒரு பூங்காவாக இந்த பகுதி மாறும் என்பதை கூறி இந்த நூலகத்தை மென்மேலும் சீரும் சிறப்புமாக இன்றைக்கு சொல்லுகின்றேன். 35 வார்டுகள்ல லைப்ரரிக்கு முனிசிபாலிட்டியில பில்லாவது. இந்த வார்டுல எங்க லைப்ரரி? யார் அந்த எத்தனை புக்குங்களை போடுறீங்க? இந்த லைப்ரரிய நகர சபை எடுத்து நடத்தணும். இங்க ஒரு ஆளு நகர சபை நியமிக்கணும். அந்த வேலையை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் உங்கள் சார்பாக கமிஷனரை பார்த்து இந்த நூலகத்தை நடத்தப்பட வேண்டும். அதே போன்று தங்கவயலில் இருக்கக்கூடிய 35 வார்டுகளிலும் முக்கியமாக ஸ்லம் பகுதிகளிலே லைப்ரரி அரசு நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நகரசபைக்கு வைப்போம். தங்கவயலிலே கல்வி பூங்காவாக மீண்டும் மாற்றுகின்ற வேலையை உங்களோடு இணைந்து சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் செயல்படும். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஒரு தனிப்பட்ட அரசியல் இயக்கம் அல்ல. ஒரு தனிப்பட்டவரை அரசியலிலே எம்எல்ஏவாகவோ கவுன்சிலராக உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்டதல்ல. தங்கவயலிலே ஏற்படுகின்ற அநீதிகளை தட்டி கேட்டு தங்கவயல் வளர்ச்சிக்காக செயல்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் என்பதை இந்த நேரத்திலே கூறி நாம் அனைவரும் இணைந்து இந்த தங்கவயலை பாதுகாப்பதிலே முதன்மையாக நின்று செயல்படலாம். எனக்கு இந்த இடத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு முக்கியமாக இனிசிகானுடைய தலைவி புஷ்பா அவர்களுக்கும் சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
இந்த டாக்டர் அம்பேத்கர் பர்த்டே அவர் பிறந்தது எல்லாருக்கும் தெரியும். 14/4/1891 6 வயசு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1வது படிக்கணும். From the childhood is not allowed to enter to the classroom. அந்த காலத்தில் ஜாதி வெறி பிடிச்சவங்க, மத வெறி பிடிச்சவங்க, தலித் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை ஸ்கூலில் உட்கார வச்சு படிக்க அலோவ் பண்ணல. அவருக்கு தனியாக ஒரு கன்னி பேக் கொடுத்து ஒரு ஸ்லேட்டு வெளியே உட்காந்து படிக்கணும். 4 பேரோட சேர்ந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவருடைய டிஃபன் பாக்ஸ் அந்த பிளாக் போர்டு பின்னால் வச்சிருந்தப்போ அதை கூட எடுத்து வீசி எறிஞ்சாங்க அந்த காலத்தில். அவருக்கு ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த ஒரு தாக்கம், நம்மளையே அப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக அவர் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவர் படிக்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு 32 டிகிரி வாங்கியிருக்காரு. இந்த உலகத்திலேயே அறிவு அப்படின்னு சொன்னவொடனே அவங்க நம்ம பிசிகா தலைவர் தொல் திருவாமலம் எப்படி சேரி ஜனத்துக்காக, பாமர ஜனத்துக்காக, தலித் மக்களுக்காக போராடுறாரோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுக்கின்னு அவங்க எல்லாரையும் ஒன்று திரட்டி முனிசிபாலிட்டிக்கு போய் இந்த இடத்துல நீங்க இடிக்கக்கூடாது, அவங்க வாழ்றவங்களுக்கு நீங்க பட்டா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிசிபாலிட்டி வரல எடுத்துன்னு போயிட்டு எம்எல்ஏ கிட்ட பேசி அப்புறமா ஹியூமன் ரைட்ஸ் கூட நமக்கு இதுக்கு ஒத்துழைச்சாங்க. இப்போ இந்த வீடு அவங்களே சொந்தமா வாழறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா இங்க வந்திருக்கிறவங்க அனைவரும் எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் நம்ம தெரியப்படுத்துறது என்னன்னா, எல்லா ஆபீஸ் பேரருக்கும் ஒரு இடம் கேஜிஎஃப்ல இது ஒரு கியூபான் நினைச்சுக்கலாம். கியூபான் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் சேக்குவார். அவருக்கு குரு பிடல் காஸ்ட்ரோ. அது போல இந்த புஷ்பா மேடம் சேக்குவார் மாதிரி ஒரு பெண் சேக்குவார். அவங்க இந்த ஒரு ஜனதாவச மீட்டி கொடுத்திருக்காங்க. அவருக்கு குரு நம்முடைய திருமாவளவன் தலைவர் அவர்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டொம்பூருக்கு ஒரு அம்பேத்கர் சிலைய கர்நாடகா முதல் மந்திரி திருமாவளவன் சார் அழைச்சு அம்பேத்கர் சிலையை ஓபன் பண்ணியிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி டொம்பூருக்கு. அப்போ போயிருக்காங்க மேடம். போயிட்டு இங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்களோ மினிஸ்டருங்களுக்கெல்லாம் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜனதா ஹவுஸை இடிக்கக்கூடாது, இது இவங்களுக்கே சொந்தமாகணும். இந்த ஒரு போராட்டத்துல வெற்றி கண்டவங்க அவங்க. இப்போ இங்க இருக்கிறவங்க படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், படிப்பறிவு எடுத்துக்கணும். பாமர மக்களாவே இருக்கக்கூடாது. ஒரு வீட்டுல ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு லாயர், ஒரு ஆசிரியர், ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ். தூணாக எல்லாமுமாக முன்னின்று நடத்தி வெற்றி கண்டு வரும் மரியாதைக்குரிய ஐயா ரமேஷ்குமார் அவர்கள் சென்ற இடமெல்லாம் அவர் வெற்றியை மட்டுமே தாங்கியவர் என்பது நாங்கள் இருந்த உண்மை. இந்த வகையிலே இந்த நூலகம் படிப்பகம் பலருக்கு பேர் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. சேவ் கேஜிஎஃப் அமைப்பின் ஆலோசகராக விளங்கி வரும் மூத்த சகோதரர் ஐயா ரமேஷ்குமார் அவர்களுக்கு மரியாதைக்குரிய சேவ் கேஜிஎஃப் அமைப்பின் தலைவர் ஜோதி பாசு அவர்கள் கௌரவிப்பார்
என்று கேட்டுக்கொள்கிறேன்.